முதல் கட்ட வணக்கம் திரு ஆசீர்வாதமாச்சாரி, முதல் கட்ட பிரச்சாரம் முடிந்த பிறகுதான் பிரதமர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இன்னும் சொல்லணும்னா வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இந்த முதல் கட்ட தேர்தல், இரண்டாம் கட்ட தேர்தல் இதெல்லாமே தென் மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஹோப் இல்லையோ? பிரச்சார யுக்தியவே மாற்றிட்டாங்களோ? வணக்கம் கார்கே. ஆக்சுவலி தென் மாநிலத்துல இன்னைக்கு கேரளால 20 தொகுதிகள், அதே மாதிரி கர்நாடகாவுடைய தென் கர்நாடகால 14 தொகுதிகள். இதுக்கு முன்னாடி போன வாரம் தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி ஒரு தொகுதி. ஸோ இந்த அதுக்கு அடுத்தது நீங்கள் சொன்னது மாதிரி அடுத்த கட்டத்தில் கர்நாடகாவோட மீதி 14 தொகுதி, அப்புறம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் அப்படின்னு போகுது. இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கேரளாவை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேரளால 20 தொகுதிக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாக்கு சதவிகிதமானது படிப்படியாக மேல போயிட்டே இருக்கிறது. 2014 10.5% இருந்த பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு அடுத்த தேர்தலில் 13%, அண்மையில நடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 14.94% வளர்ந்துள்ளது. 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் லெஃப்ட் எல்டிஎஃப்னு சொல்றோம், அவங்க யூடிஎஃப்க்கும் அந்த ஒரு மும்முனை போட்டியில கூட எங்களுக்கு ஒரு 10-12 தொகுதிகளில் நான் பட்டியலே இட முடியும். எங்களுக்கு 25% 30% வரை எங்களுக்கு ஓட்டு சதவீதம் கிடைச்சிருக்குது. குறிப்பா காசர்கோடு, கோழிக்கோடு, பொன்னணி, பாலக்காடு, திருச்சூர், சலக்குடி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பட்டணம்திட்டா, அட்டிங்கல், கொல்லம், திருவனந்தபுரம் அப்படின்னு வரிசையா நான் சொல்லிட்டே போலாம். இப்போ இந்த தொகுதிகள்ல நான் சொன்ன இந்த தொகுதிகள்ல குறிப்பா 5-6 தொகுதியில் எங்களால ஒரு நாங்க ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸை நாங்க ஆல்ரெடி வந்துட்டோம். ஏனென்றால் இப்ப திருவனந்தபுரம் தொகுதியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராஜீவ் சந்திரசேகர் அங்க களமிறங்குகிறார். சசி தரூருக்கும் அதே மாதிரி அந்த எல்டிஎஃப்க்கும் இடைப்பட்ட அந்த போட்டியில போன தடவை அந்த வாக்கு வித்தியாசமானது மிக மிக கம்மியாக இருந்த பொழுது, இன்னைக்கு ராஜீவ் சந்திரசேகர்ன்ற எங்களுடைய மத்திய அமைச்சர் போட்டி போடும் பொழுது எங்களால ஈஸியா சசி தரூரை நாங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்டிஎஃப் அங்க ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அட்டிங்கல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் முரளிதரன் போட்டி போடுறாரு. போன தடவை நாங்க 2,48,081 வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி பட்டணம் திட்டால திரு அனில் ஆண்டனி போட்டி போடுறாரு. அங்கேயும் நாங்க 2,97,099 கேரளாவில் 5 தொகுதிகள் வரை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க? இல்ல, மினிமம் 5 தொகுதிகள் எங்களுக்கு சாலிடா வரும். அதையும் தாண்டி எங்களால அதிகமான வாக்கு வங்கியும் நாங்க கைப்பற்ற முடியும், அந்த சீட்டுகளையும் நாங்க கைப்பற்ற முடியும். பேசிக்கா நான் 5 தொகுதிகள் மினிமம் அஷ்யூர்ட் அப்படின்றது கேரளாவை பொறுத்தவரை. தமிழ்நாடை பொறுத்தவரை நம்ம பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டு லீடர்ஸ் அருமையான தேர்தல் சந்திச்சோம், தேர்தல் களத்தை நாங்க சந்திச்சோம். முதல் முறையாக பாஜகவுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அமைத்தோம். அதுல முக்கியமான பாமக இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளுடைய தலைவர்களே போட்டியிட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். ஆக இந்த 69% போல் ஆயிருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவு 72-75% ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த போது கூட எங்களுக்கு இந்த 69% கூட எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது தமிழ்நாடை பொறுத்தவரை. தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் எதிர்பார்க்கறீங்க பாஜக? நாங்க எதிர்பார்க்கிறது 39க்கு 39. அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்க அப்படியாப்பட்ட ஒரு களத்தை நாங்க காண்டோம். அந்த களமானது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க 39 சொல்றீங்க, கேரளாவில் 5 சொல்றீங்க, இது எண்ணிக்கை எங்கேயோ போகுது. ஆனா தெலுங்கானால அந்த மாநில முதலமைச்சர் சொல்றாரு 120ல் 20 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்றார் சார்.
அவர் சொல்லட்டும் சார். அவர் சொல்ல அவருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது. அதே தெலுங்கானாவோட ரெக்கார்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க போன தடவை வந்து 4 சீட்டையே நாங்க வாங்கினோம் தெலுங்கானா, இதே தெலுங்கானால. ஆமாம், எத்தனை 4 சீட்டை வாங்கினோம். அது வந்து தெலுங்கானாவோட வரலாற்றிலேயே வந்து அது மாதிரியான ஒரு முறை வந்து நடக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேசத்திலும் எங்களுக்கு வந்து டிடிபியோடைய ஒரு கூட்டணி அமைந்துள்ளது. அங்கேயும் வந்து எங்களுக்கு அருமையான ஒரு சாலிட் கூட்டணி வந்த காரணத்தால இங்க அங்கேயும் வந்து எங்களுக்கு மாநில வாரியா கூட நம்ம பேசலாம் சார். இன்னும் மாநில வாரியா நம்ம பேசலாம். ஓகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்களும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் திரு வன்னியரசு. திரு சரவணன் அவர்கள்ட்ட, தமிழ்நாட்டில் 39 பாஜகவுடைய கணக்கில் போட்டுக்குங்க, கேரளாவில் ஒரு 5, ஆனால் வந்து இங்கேயே வந்து தமிழ்நாட்டிலேயே எப்படி பார்த்தாலும் 50-60 இடங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. ஆனால் பாருங்க, ராகுல் காந்தி மொத்தமா 150 இடம்ன்றாரு. முரண்பாடா இல்லையா? இல்ல, இப்போ 540 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும். இன்னும் வந்து 100 வருடங்களுக்கு வந்து வேற யாருக்கும் வந்து வாய்ப்பே கிடையாது. பாஜக தான் இந்தியாவை வந்து தொடர்ந்து ஆண்டு கொண்டே இருக்க போகிறது இப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவார்னா அவர் சொல்லிட்டு போட்டோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிட்டார். என்னன்னா, காங்கிரசுடைய இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன்னு சொல்லி சொன்னார். எப்ப சொன்னாரு? 8ஆம் தேதி சொன்னார். 8/4 புதுச்சேரி கூட்டத்திலே சொன்னார். இப்பொழுது யாரு அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசுகிறார்களோ இல்லையோ, திரு மோடி அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் போய் காங்கிரசுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரதாரராக இருக்கிறார், பிராண்ட் அம்பாசிடர். இன்னைக்கு வந்து காங்கிரசுடைய மேனிஃபெஸ்டோக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாரு அப்படின்னா திரு மோடி அவர்கள். எல்லா இடத்துலயும் போய் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல்கள் முடிகிற வரை மத வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுக்கவில்லை. அது முடிந்த பிறகு, தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் முடிந்த பிறகு ஒரு அப்பட்டமான மத வெறுப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய வகையிலே பொய் செய்திகளை பரப்பி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னா எல்லாருக்கும் தெரியும், தோல்வி பயம். பாஜகவுடைய தோல்வி பயம். 400 சீட்டு அப்படின்னாங்க. இப்ப அந்த 400 சீட்டு அப்படின்னு சொல்லி இவங்க பேசினது வந்து எப்படி அவர்களுக்கே வினையாக வந்திருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதைத்தான் இப்ப எல்லாரும் வடநாட்டு ஊடகங்கள்ல இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து 400 சீட்டு கொடுங்க நீங்க, 400 சீட்டு கொடுங்க நீங்கன்னு சொல்லி பிரதமர் பேசினாரு. மற்ற பாஜக எம்பிக்கள் மற்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, 400 சீட்டு கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது இப்ப அவர்களுக்கே ஒரு பெரிய வினையாக முடிந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, வட இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் கிட்ட பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள். அதற்கு தான் இந்த 400 சீட்டை கேட்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் என்ற அந்த பயம் பிடித்து விட்டது. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில. என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே வந்தா கூட அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேட்டியில சொல்லியிருப்பார். ராகுல் காந்தி சொல்வதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதனாலதான் 400 அப்படின்ற முழக்கத்தை நிறுத்திட்டாங்களா? முழக்கத்தை கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு டாக்டிக்கல் ஃபெயிலியர் அப்படின்றதையும் புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் இப்ப 400 பத்தி பேச மாட்டாங்க. 400 பத்தி பேசாம தொடர்ந்து பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிரதமருடைய பேச்சை பார்த்தா எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. இவரையா வந்து 2014க்கு முன்னாடி வந்து ஒரு மெசையான்னு சொல்லி சொன்னாங்க, இந்தியாவை மாற்றக்கூடியவர்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமாக போய்விட்டதே. பாவம், கேவலம் பொய் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரே. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, கடந்த 10 வருடங்களிலே இவர்கள் வந்து எதையுமே சாதிக்கவில்லை. இவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும் தெரியுமா? இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்துருவாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ராஜீவ் காந்தி என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாரு. அவர் ஏன் தெரியுமா அபாலிஷ் பண்ணாரு? இந்திரா காந்தியோட சொத்துக்களை வந்து எல்லாம் வாங்கிக்கணும், டாக்ஸ் இல்லாம வாங்கிக்கணும்ன்றதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை அபாலிஷ் பண்ணாருன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு புழுகு மூட்டை பிரதமரை இதுதான் முதல் முறை இந்தியா சந்திக்கிறது. என்ன காமெடினா,
அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அபாலிஷ்மெண்ட்ல 85க்கு பிறகுதான், 85க்கு பிறகு யார் இறக்குறாங்களோ சொத்துக்கள் போகுதோ அதுதான், அதற்கு முன்னாடி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு புழுகு மூட்டை பிரதமர். இல்ல கேட்டுறது குற்றச்சாட்டா அப்படியே கேட்டுருவோம். குறுக்கிட்டீங்க ஆசீர்வாதமா. சரி, அதாவது சரவணன் சொல்றாரு இல்லைங்களா, இந்த சரவணன் சொல்றாரு இல்லைங்களா, அதாவது பாஜகவுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அத வந்து ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போறீங்க சரவணன். இந்த அந்த கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி சரவணன் 400 சீட்டுகளை வந்து நாங்கள் வாங்குவோம் என்பதை நாங்கள் நிறுத்தவே இல்லை. நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தெரியும். அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதை ஊடகங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள், இந்தி கூட்டணியுடைய அந்த அவங்களை சார்ந்துள்ள ஊடகங்கள் திரித்து பேசின. அவர் பேசியது வந்து ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள், அதுவும் வந்து ஒரு அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை பற்றி தான் அவர் பேசினாரே ஒழிய அவர் வந்து இந்திய முஸ்லிம்களை பத்தி ஒரு இடத்திலும் அது மாதிரி அவர் பேசவே இல்லை. ஆனால் அதை வந்து இவங்க திருச்சி பேசினாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஓட்டு கிடைக்க போதா? கர்நாடகால 14 தொகுதி, அந்த 14க்கு 14 தொகுதியும் நாங்க போன தடவை ஜெயிச்ச தொகுதிகள் சார். அதுல திரும்பி நாங்க அப்படியே அடிக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது 14 தொகுதி அதுவும் நாங்க வந்து ஜெயிச்சு பண்ணுது. அதனால ஈஸியா எங்களால ஜெயிக்க முடியும். ஆக மொத்தம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களால வந்து 130 தொகுதியில மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் இந்த தடவை சவுத்ல இருந்து தான் வரப்போகுது. அத நம்ம பொய்யே பேசல, நாங்க பொய்யே பேசல, நாங்க மொத்தமே 120 சார், நாங்க பொய் பேசல சார். நாங்க எதுக்கு சார் பதில் சொல்லணும்? பொய்யே பேசாத போது நாங்க சொல்லுமா? பொய்யே அது திரித்து புரிந்து கொள்ளப்படுகிறது. என்ன பொய்ன்னு சொல்லி பட்டியல் போட்டு சொல்றேன் சொல்லணும். ஏன் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நிமிஷம் சரவணன் முடிச்சு. என்னன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடியே இந்தியாவுல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தார். இடஒதுக்கீட்டுடைய அளவு உயர்த்தப்படும், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில உயர்த்தப்படும் சொல்லி சொன்னார். அப்போ பிரதமர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இந்தியாவுல இருக்கிறது ஒரே சாதிதான். அது என்ன சாதினா ஏழை பணக்காரன், ஆண் சாதி பெண் சாதி, இதை தவிர வேற சாதிகளே இல்லைன்னாரு. இன்னைக்கு பீகார்ல போய் என்ன தெரியுமா பேசியிருக்காரு பிரதமர்? As long as Modi exists, these people cannot loot the rights of ST, SC, OBC and distribute them on the basis of religion. This is Modi's guarantee. என்ன ஒரு climb down. சாதியே இல்லை, சாதியால் பிளவுபடுத்த போகிறார்கள்னு சொல்லி கிண்டல் செய்தவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? இப்போ என்னன்னா கொடுமை என்ன அப்படின்னா, பாஜக வந்து no more in pole position. அவர்களால அஜெண்டாவை செட் பண்ண முடியல. காங்கிரஸ் செட் பண்ற அஜெண்டாவை தான் இவர்கள் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரதமருடைய ஒரு 5 நாள் பேச்சை கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பேசுறாரு. அது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறது. அடுத்த தடவை வாய்ப்பு கொடுங்க, எப்படி முரண்பாடாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை புட்டு வைக்கிறேன். நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட தென்னிந்தியாவில் 120 தொகுதிகளும் பாஜகவுக்கு சவாலா அப்படின்னு பார்த்தா கடந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.